பஞ்சாயத்து தலைவராக, ஊராட்சி குழு உறுப்பினராக, நகரமன்றத்தின் உறுப்பினராக, நகரமன்றத்தின் தலைவராக, ஒன்றிய பெருந்தலைவராக எத்தனை பேர்? நான் கேட்கிறேன், இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் ஒரே சிந்தித்து பாருங்கள். ஒரு வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய துணை பொதுச் செயலாளராக பணியாற்றிய போதுதான் கடலூர் மாவட்டத்தில் 10 சேர்மன். இன்னைக்கு அந்த வரலாற்றை யாராச்சும் உருவாக்க முடிஞ்சிருக்கா? கடலூருடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சிலம்பு செல்வி என்ன உருவாக்கப்பட்டவர்? கமாபுரம் ஒன்றிய சேர்மன் செல்வராஜ் என்ன உருவாக்கப்பட்டவர்? விருத்தாச்சலம் நகரமன்றத்துடைய சேர்மன் முருகன் என்ன உருவாக்கப்பட்டவர்? கடலூர் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் தாமரைக்கண்ணன் என்ன உருவாக்கப்பட்டவர்? பண்ருட்டி ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் செல்வமலை ரவிச்சந்திரன் என்ன உருவாக்கப்பட்டவர்? குறிஞ்சிப்பாடி பேராட்சியுடைய சேர்மன் செல்வன் என்ன உருவாக்கப்பட்டவர்? கங்கை கொண்டான் பேராட்சி தலைவர் சத்யா என்ன உருவாக்கப்பட்டவர்? இப்படி கடலூர் மாவட்டம் முழுக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்வதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் பணியாற்றிய வேல்முருகன் தான் இந்த என்னை நம்பி வந்து இளைஞர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தேன்.